எதுக்காக வந்திருக்கோம்? கிறிஸ்கூல்ல பிரியாணி பொட்டலம் குடுக்குறாங்களாம். பிரியாணியா? எங்க எங்க எங்க? ஏன் சோறே பார்த்தது இல்லையா? நான் இப்படி அலையறீங்க? எங்க மனுஷன் வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க. அப்படியா? ஆமாங்க. ஒருவேளை சோறு இல்லைனா, ஒருவேளை சோறு இல்லைனா, ஒருவேளை சோறு இல்லைனா உடங்கி போகும் கட்ட. இது 9 ஓட்ட சோத்து மூட்டை எல்லாலோட லொட்ட, எல்லாலோட லொட்ட. ஒருவேளை சோறு இல்லைனா, ஒருவேளை சோறு இல்லைனா ஒடுங்கி போகும் கட்ட. இது 9 ஓட்டு சோத்து மூட்டை எல்லாலோட லொட்ட, எல்லாலோட லொட்ட. அதனால சோறு தான் ரொம்ப முக்கியமா? ஆமாங்க. பசி வந்தா பத்தும் பறந்து போகும். சரி சரி, நீ பறக்காத. சோற்றை விட முக்கியமானது ஒன்று இருக்கு. அது இருந்தாதான் மனுஷனால உயிர் வாழ முடியும். சோத்தை விட முக்கியமா? அது என்னது? அதுக்கு முன்னாடி வந்திருக்க நம்ம தேனிசு தேவா அவர்களை வணக்கம் சொல்லுவோமா? சொல்லுவோமே. அத பாட்டா சொல்லுவோம். வருக வருக வணக்கம், வணக்கமையா வருக வருக வணக்கம், வருக வருக வணக்கம், வணக்கம் ஐயா வருக வருக வணக்கம். இங்கு வந்திருந்து நல்வர் அவர் தந்திருக்கும் பெரியோரே வருக வருக வணக்கம், வணக்கம் ஐயா வருக வருக வணக்கம். பள்ளிக்கூட பிள்ளைகளை பாடம் சொல்லுவாத்தியாரே, பள்ளிக்கூட பிள்ளைகளே பாடம் சொல்லுவாத்தியாரே, பெற்றோரே உற்றோரே பெருமை மிக்க தாளாரே வருக வருக வணக்கம், வணக்கம் ஐயா வருக வருக வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி, வணக்கம் சொன்னது போதும். சோத்தை விட முக்கியமானது ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னது? மறந்துட்டீங்களா? மனுஷன் உயிர் வாழ மிக மிக முக்கியமானது என்னது? எனக்கு தெரியுமே. என்னது? காசு, பணம், துட்டு, மணி மணி. ச்சே, அது இல்ல. அது உங்ககிட்ட இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது கடை வாங்கிக்கலாம்ல. அட, நீங்க சொல்ற காசு பணம் துட்டு மணி சோறு இதெல்லாம் விட நான் சொல்றது வேற. அது என்னது? அதுதான் மூச்சு காத்து. ஐயோ, காத்து தானே, அது எங்க வேணா இருக்குமே. ஆனா தூய்மையான காத்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைல்ல. உங்க வீட்டுல காத்து இல்லைனா ஒரு நல்ல சீலிங் ஃபேனை வாங்க மாட்டீங்க, இல்ல ஏசியை வாங்க மாட்டீங்க, நல்லா சிலு சிலுன்னு காத்து வரும். அட, நான் சொல்றேன், நம்ம சுவாசிக்கிற பிராணவாயுன்ற ஆக்சிஜன் நாம செய்யற செயலால இங்க கெட்டு போயிடுச்சு, அதாவது அழுக்காகி போச்சுன்றேன். எப்படி? இப்போ உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணா நீ என்ன பண்ணுவ? எங்க அம்மா அப்பா சொன்னது டக்குன்னு 2 வீலர்ஸா வைத்துட்டு சர்ன்னு போயிட்டு சர்ன்னு வந்துடுவேன். ஏன் நடந்து போக மாட்டியா? நடப்பேன், ஓடுவேன், உங்களுக்காக பறக்க கூட செய்வேன். பக்கத்துல இருக்க கடைக்கு கூட 2 வீலர் எடுத்துட்டு போறதுனால அதுல இருந்து வர புகை நம்ம சுற்றுச்சூழலை மாசாக்குது. அது உனக்கு தெரியுமா? எப்படி? அதாவது பெரிய பெரிய ஃபேக்ட்ரில இருந்து வர புகையால, பெரிய பெரிய வாகனத்துல இருந்து வர புகையால நம்ம சுற்றுச்சூழல் மாசாகி போச்சு, அதாவது அழுக்காகி போச்சுன்றேன். பகை வருது புகை வடிவிலே, மாசுபட்டு போனா கெட்டு போகும் மனிதர் நிலை, நம்ம மனிதர் உடலிலே. பகை வருது புகை வடிவிலே, மாசுபட்டு போனா கெட்டு போகும் மனிதர் உடலிலே, நம்ம மனிதர் உடலிலே. ஆலையிலும் தொழிற்சாலையிலும் புகை அன்றாடம் வருது, ஆலையிலும் தொழிற்சாலையிலும் புகை அன்றாடம் வருது. ஐயோ, அதனால மனிதர் வாழ்வில் ஆரோக்கியம் கெடுது, நம்ம ஆரோக்கியம் கெடுது. பகை வருது புகை வடிவிலே, மாசுபட்டு போனா கெட்டு போகும் மனிதர் உடலிலே, நம்ம மனிதர் உடலிலே. அதனால புகையை குறைக்கணும்னு சொல்றேன். அனாவசியமா பக்கத்துல இருக்க கடைக்கு கூட 2 வீலர் எடுத்துட்டு போகாம நடந்து போகலாம், ஓடி போகலாம், ஏன் சைக்கிள்ன்ற வாகனத்தை கூட எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப கேடானது ஒன்று இருக்கு. அது என்னது? அதுதான் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக்ல தாங்க உலகமே இருக்கு. என்னம்மா சொல்ற? எங்க அப்பா வந்து ஒரு உலக உருண்டைய வாங்கிட்டு வந்தாரு. உலக உருண்டைனா? குளோப். அதுவே பிளாஸ்டிக்ல தான் இருந்தது. ச்சே, கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். இப்ப இந்த பிளாஸ்டிக் இந்த உலகத்துல தவிர்க்க முடியாதோன்னா ஆகி போச்சு. அதனால இந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போடவோ தூக்கி எறியவோ கூடாது.
தம்மா துண்டு பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டா என்ன ஆயிட போகுது? பூமி மலடாயிடும். மலடுனா என்ன? அதாவது தூக்கி போற பிளாஸ்டிக் மண்ணில் பெதஞ்சு மழை வரும்ல, அப்ப அந்த மண் மழை நீரை உறிஞ்சிடாம தடுத்துரும். அதனால நம்மளுக்கு ஒரு புல்லு பூண்டு கூட விளையாதுன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது நம்ம தூக்கி போற பிளாஸ்டிக் காத்துல அடிச்சுட்டு போயிட்டு சாக்கடையில விழுந்துரும். சாக்கடை அடைச்சுக்கும். அதனால நம்மளுக்கு நாத்தடிக்கும், கொசு கடிக்கும், ஏன் கொரோனான்ற நோய் கூட பரவும். பேசாம எரிச்சிட்டா? ஐயோ, அது ரொம்ப தப்பு. கூடாது கூடாது கூடாதையா, கூடாது கூடவே கூடாது. கூடாதையா கூடாது, கூடவே கூடாது. கூடாதையா கூடாது கூடவே கூடாது. கூடாதையா கூடாது, கூடவே கூடாது. தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாது. பயன்படுத்த கூடாது. கூடாதையா கூடாது கூடவே கூடாது. கூடாதையா கூடாது, கூடவே கூடாது. பிளாஸ்டிக் ரப்பர் டயரை யாரும் எரிக்க நினைக்க கூடாது. எரிக்க நினைக்க கூடாது. எரியும் போது வரும் புகையால் உசுறு போயிடக்கூடாது. உசுறு போயிடக்கூடாது. கூடாதையா கூடாது, கூடவே கூடாது. கூடாதையா கூடாது, கூடவே கூடாது. கூடாது கூடாது, கூடவே கூடாது. என்னங்க சொல்றீங்க? பிளாஸ்டிக் எரிச்சா உயிர் போயிருமா? ஆமா, பிளாஸ்டிக் ரப்பர் டயர் இதெல்லாம் எரிச்சோம்னா டயாக்சின்ற புகை வரும். அதை நம்ம சுவாசிச்சோம்னா நுரையீரல்ல பாதிக்கும், புற்றுநோய் உண்டாக்கும். ஐயோ, இதனால இவ்வளோ ஆபத்தா? அப்புறம் நம்ம என்ன செய்யறது? காலையில வருவான காலக்கணக்காரன், அவன் கிட்ட கொடுத்து விலையாக்கிக்கணும். அவன் மறுசுழற்சி செய்வான். பழைய இரும்பு, பேப்பர், பிளாஸ்டிக்னு வருவாள், அவன்கிட்ட பிளாஸ்டிக் கொடுத்து காசு வாங்கிக்கணும்னு சொல்றீங்களா? அது தப்பு இல்ல. அது போல நீர் விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். ஆமாங்க, பள்ளிக்கூடத்துல லீவ் விட்டா நம்ம கிராமத்துக்கு போவோமே, அப்ப ஏரி குளம் குட்டை எல்லாம் நீச்சல் தெரியாம மாட்டிக்க வேணாம்னு சொல்றீங்களா? அது தப்புதான். அது போல நீர் விஷயத்துலயும் சிக்கனமா இருக்கணும். ஓ, புரியுது புரியுது. எல்லாத்துக்கும் தண்ணி அனாவசியமா பயன்படுத்தாம பேப்பரை பயன்படுத்தணும்னு சொல்றீங்களா? அது தப்புல. கொலையை திறந்து விட்டு குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது. ரோட் சைடில் கூட பாருங்க, கொலையை திறந்து விட்டு குளிப்பாங்க, பல் தேய்ப்பாங்க, ஏன் அங்கேயே கூட எரும மாட்டை கூட கழுவிட்டு இருப்பாங்க. அது போல ஆலய கழிவுகளை எடுத்து தண்ணீர்ல சேர்க்கவே கூடாது. தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். எல்லாரும் கவனம் செலுத்தி நீர்நிலைகளை காக்கணும். எல்லாரும் கவனம் செலுத்தி நீர்நிலைகளை காக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். மழை நீரை சேர்த்து வச்சு பயன்படுத்த தெரியணும். மழை நீரை சேர்த்து வச்சு பயன்படுத்த தெரியணும். மண்ணு நீரை உறிஞ்சிடாம மாற்று வழியை தேடணும். மண்ணு நீரை உறிஞ்சிடாம மாற்று வழியை தேடணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் என்னைக்குமே இருக்கணும். தண்ணியில சிக்கனம் இருக்கணும் இருக்கணும். இருக்கணும். புரிஞ்சுதா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் நம்ம கடவுள் கொடுத்த கொடை. கொடைனா என்ன? இந்த கொடையா? ஆஹா, கடவுள் கொடுத்த வரம். இது நம்மளுக்கு பொக்கிஷ மாதிரி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுற்றுச்சூழல் காத்திட வேணும். ஆமா, காத்திட வேணும். சுகமாக வாழ்ந்திட வேணும். ஆமா, வாழ்ந்திட வேணும். காற்று நீர் நிலத்தை எல்லாம் ஆமா, நிலத்தை எல்லாம் மாசு இல்லாம பாதுகாக்கணும். ஆமா, பாதுகாக்கணும். அதனால சுற்றுச்சூழல் காப்போம், சுகாதாரமாய் வாழ்வோம். சுற்றுச்சூழல் காப்போம், சுகாதாரமாய் வாழ்வோம். சுற்றுச்சூழல் காப்போம், சுகாதாரமாய் வாழ்வோம். சுற்றுச்சூழல் காப்போம். சுகாதாரமாய் வாழ்வோம். வாழியவே பல்லாண்டு காலம் வலம்